இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1-16 திராட்சை தோட்டக்காரனும் வேலையாட்களும் பற்றிய ஓமையை குறிக்கின்றது. இதில் காலை மதியம் மாலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட அனைவருக்கும் நில உரிமையாளர் ஒரே கூலியான 1 தினாரை கொடுக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், கடவுள் இரக்கமும் நித்திய ஜீவனும் மனிதனின் உழைப்பை பொறுத்து அல்ல, மாறாக அவருடைய பேரன்பும் இரக்கமும் கிருபையுமே அடிப்படையாகும் என்பதாகும். ஓமையின் சுருக்கம்: வீட்டு எஜமான் காலையில் தன் தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை கூலிக்கு அமர்த்துகிறான். அதேபோல் பிற்பகலிலும் மாலையிலும் சிலரை வேலைக்கு அமர்த்துகிறான். வேலையின் முடிவில் முதலில் வந்தவர்களுக்கும் கடைசியில் வந்தவர்களுக்கும் ஒரே கூலி கொடுத்தான். அதிக நேரம் உழைத்தவர்கள் குறைவான நேரம் உழைத்தவர்களை பார்த்து முணுமுணுக்கின்றனர். இதன் ஆன்மீக பொருள் என்ன? கடவுளின் கிருபை. இரட்சிப்பு என்பது நம் சொந்த தகுதியினாலோ அல்லது நீண்ட கால உழைப்பாலோ கிடைப்பது அல்ல, மாறாக அது கடவுள் தரும் இலவச கொடையாகும். இதன் பொருள், பிற்காலத்தில் விசுவசித்தவர்களும் முற்காலத்தில் இயேசுவை விசுவசித்தவர்களுக்கும் வேறுபாடு இல்லை, மாறாக ஒரே அளவிலான பரலோக பேறு உண்டு என்பதாகும். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்பதன் மூலம் மனிதர்களின் நியாய தீர்ப்பும் கடவுளின் கிருபையும் மனிதனை நடத்தும் இரக்கமும் வேறுபட்டவை என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். இந்த ஓமையின் பொதுவான பொருள், பலர் தொடக்கத்திலிருந்தே விசுவாசம் கொண்ட சீடர்களாக இருந்திருக்கலாம். சிலர் தங்கள் வாழ்வின் கடைசி தருணத்தில் இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டிருக்கலாம். கடவுளின் அரசில் விசுவாசம் கொண்ட அனைவரும் ஒரே வகையான இரட்சிப்பை பெறுவார்கள். அது மனித பார்வையில் நீதியற்றதாக, நியாயமற்றதாக தோணலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் கடவுளின் பேரன்பை, பெரும் இரக்கத்தை காட்டும் ஒரு உன்னதமான செயலாகும். தம்மில் விசுவாசம் கொண்ட அனைவருமே மீட்பு பெற வேண்டும், கடவுளின் ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம். தன் மந்தையை சேர்ந்த அனைத்து ஆடுகளும் மீட்பு பெற வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பமாகும். கடவுளின் எண்ணம் வேறு, மனிதனின் எண்ணம் வேறு என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுளின் விருப்பம் அவரில் விசுவாசம் கொள்ளும் அனைவருமே மீட்பு பெற வேண்டும், அதை முழுமையாக பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஆமேன்.